வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சேனல்ல புழுங்கரிசியை யூஸ் பண்ணி நல்ல சாஃப்டான தோசை பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு இதே மாதிரி பச்சரிசியில வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். பருப்பு எதுவும் சேர்க்காத பச்சரிசி வெள்ளரிக்காய் தோசை பாருங்க, எவ்வளவு நல்லா போர்ஸ் வந்திருக்கு. நல்லா அப்படியே சாஃப்டா பஞ்சு போல இருக்கு. இந்த சைடு பார்த்தேன்னா அழகா கோல்டன் கலர்ல இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா ரோஸ்டா இதை போலயும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மெத்துன்னு சாஃப்டா இருக்கு பாருங்க, எவ்வளவு நல்லா அப்படி மடிக்கிறதுக்கே வருது. நான் உங்களுக்கு தோசை பிச்சும் காமிக்கிறேன். அவ்வளவு சாஃப்டா இருக்கும் பாருங்க. இப்படி தொட்டாலே அந்த அழகா அப்படி வருது பாருங்க. சைட்ல இருந்து தெரியறது எவ்வளவு போர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய கார சட்னி. இது இந்த தோசைக்கு மட்டும் இல்ல, எல்லா டிஃபனுக்கும் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பச்சரிசியில அதே போல சாஃப்டான தோசை பண்ண போறோம். எப்படியும் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போறது அப்படிங்கறதுனால பச்சரிசியும் வெள்ளரிக்காயும் சேர்த்து உளுத்தம்பருப்போ இல்ல வேற எந்த பருப்போ சேர்க்காம இல்ல பஞ்சு போல சாஃப்டான தோசை டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாவும் இருக்கும். இன்னைக்கு இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆந்திரா ஸ்டைல்ல வெங்காய கார சட்னி பண்ண போறோம். இது வந்து இந்த தோசையோட மட்டும் இல்ல, மத்த நம்மளோட எல்லா டிஃபனுக்கும் வந்து சூப்பரா மேட்ச் ஆகும். கார சட்னி அப்படின்னு சொல்றேனே தவிர ரொம்ப காரமா எல்லாம் இருக்காது. நீங்க வேணா 1-2 மிளகாயை கம்மி பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். பச்சரிசி அப்படிங்கறதுனால நம்ம வந்து விரத நாட்கள்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போனாலும் நல்லா சாஃப்டா இருக்கும். எண்ணெயும் ரொம்ப செலவு இருக்காது. ஒரு தோசைக்கு வந்து 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் விட்டாலே போதும், தோசை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துடும். சில பேருக்கு வந்து உளுந்தே ஒத்துக்காது, அவ கூட இந்த தோசை தாராளமா சாப்பிடலாம். டேஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க பச்சரிசியை யூஸ் பண்ணி சாஃப்டான தோசை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரிசி வெந்தயம் அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி 1/2 கப்பு வெந்தயத்தை வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி வெந்தயம் நல்லா ஊறிருக்கு. தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். நம்ம அரிசி அளந்தா அதே கப்ல 1/2 கப்பு தேங்காய் துருவல், நம்ம ஊற வச்ச அவலும் நல்லா ஊறிடுது, இதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 1 வெள்ளரிக்காயை தோல் சீவிட்டு ரஃபா சாப் பண்ணிட்டு இதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துப்போம். நம்ம கட் பண்ணிருக்கிற வெள்ளரிக்காயை சேர்த்துருவோம். வெள்ளரிக்காய் மிக்சி ஜார்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சில சமயம் வெள்ளரிக்காய் வந்து கசப்பா இருக்கும். தண்ணி சேர்க்காம அரைக்கலான்னு வெள்ளரிக்காய் நிறைய தண்ணி விடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துப்போம். அரைச்ச மாவை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துருவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த மாவு ஃபார்மெண்ட் ஆகிறதுக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சா மாவு பாருங்க, 6 மணி நேரத்துல நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. மாவு இப்படி எடுத்தாலே வந்து வெயிட்டே இருக்காது, சின்ன சின்னதா அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கும். இப்படி இருந்தாலே தோசை வந்து நல்லா சாஃப்டா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை பண்ணிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 4 காஞ்ச மிளகாய், மிளகாயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை ஆன இந்த மிளகாயை தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுக்கும் போது இந்த மிளகாயோட வாசனை இந்த சட்னியில சூப்பரா இருக்கும். இதே எண்ணெயில 2 வெங்காயம் ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலா ஒரு 20-25 சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இந்த சட்னி நல்லா இருக்கும். சின்ன பீஸ் புளியை சேர்த்துருவோம். இதோட 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் வதங்கிடுறதுனால ரொம்ப காரம் இருக்காது, வாசனை மட்டும் இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், சட்னிக்கு தேவையான உப்பு, எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதக்க வேண்டியது இல்லை, மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். இந்த கடாயில் இருக்கிற ஹீட்லயே இது வந்து வறுபட்டுடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு இதோட நம்ம வறுத்திருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகாய், இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச சட்னியை அந்த பவுலுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, லேசா கொஞ்சம் குறைப்பா அரைச்சுன்னா நல்லா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம சட்னிக்கு தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்,
எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை சட்னியில சேர்த்துருவோம். சட்னி பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. சட்னி கொஞ்சம் தண்ணியா வேணாலும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நீர் சட்னி மாதிரி கூட பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம், ஆப்பம் இந்த மாதிரி எல்லா டிஃபனோடையும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். கல் வந்து நல்லா சூடா இருக்கு. தோசையை வச்சுக்கலாம். இது ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாம லேசா கொஞ்சம் திக்கா இருந்தாதான் அது நல்லா இருக்கும். பாருங்க சின்ன சின்ன போர்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. இப்படி இருந்தாலே வந்து தோசை நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த தோசைக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. பாருங்க 1/4 டீஸ்பூன் எண்ணெய் தான். அங்க ஒரு சொட்டு அங்க ஒரு சொட்டு இப்படி விட்டாலே போதும், ரொம்ப தேவையில்லை. ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். அப்படி மூடிட்டோம் அப்படின்னா தோசை நம்ம திருப்பி போட வேண்டியது இல்லை. ஸ்டவ் ஃபிளேமையும் மீடியம்ல பண்ணிக்கலாம். நம்ம மூடி போட்டு தோசை பார்த்தோம்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது 2-3 நிமிஷம் ஆகும். திருப்பி போட்டோம்னா ஒரே நிமிஷத்துல வெந்துடும். பாருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். டெக்ஸ்டர் பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. கலரும் வந்து நல்லா பிரமாதமா வந்திருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை போல நம்ம பண்ணிக்கலாம். திருப்பி போடுறதா இருந்தா மேல் சைட்ல ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டுக்கலாம். சாஃப்டாவும் இருக்கும், அதே இது போல கோல்டன் கலரும் வரும். இந்த தோசை நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டா இருக்கும். பாருங்க இவ்வளவு பஞ்சு மாதிரி அப்படியே கேக் மாதிரி இருக்கும். திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஒரே நிமிஷத்துல வெந்துடும். பாருங்க ஹலீஸா ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த சைடும் பாருங்க இவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த தோசையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி பஞ்சு பஞ்சா வந்திருக்கு. பாருங்க நல்லா போர்ஸ் வந்திருக்கு, சாஃப்டாவும் இருக்கு, நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். நல்லா பஞ்சு போல சாஃப்டான பச்சரிசியும் வெள்ளரிக்காயும் சேர்த்த தோசை வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய கார சட்னி. தோசையை வாக்கும் போதே நம்ம அதுல வந்து தேங்காய், வெந்தயம் எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதோட வாசனை அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த தோசைய இந்த வெங்காய கார சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. நம்ம பருப்பே சேர்க்கல அப்படின்னா கூட அந்த அளவுக்கு மெத்து மெத்து மெத்துன்னு வந்திருக்கு. இந்த கார சட்னியோட சாப்பிடும்போது கண்டிப்பா அந்த 1-2 தோசை நம்ம எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த சாப்பிட்டு முடிக்கும் போது லேசா அந்த வெள்ளரிக்காயோட ஃபிளேவரும் இருக்கு. அது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வரக்கூடிய வெயில் காலத்துக்கு ஏத்த ரெசிபி. டக்குன்னு ஒரு பலகாரத்துக்கு பச்சரிசியில தோசை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தோசையை சூப்பரா பண்ணிடலாம். எண்ணெயும் கம்மியா இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். மாவு அரைச்சிட்டு 2-3 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். மத்த மாவு மாதிரி ஒரு வாரம் வந்து தாங்காது. மாவு வந்து நீத்து போக ஆரம்பிச்சிடும். இந்த தோசைக்காக நம்ம மாவு அரைக்கும் போது தண்ணி விடாம இந்த வெள்ளரிக்காய் சேர்க்கிறோம் இல்லையா, சேர்த்துட்டு நம்ம அதோடய அரைச்சுக்கணும். தண்ணி விட்டோம்னா ரொம்ப நீத்து போயிடும். ஏன்னா வெள்ளரிக்காயிலையும் தண்ணி இருக்கும். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நீத்து வரும். அதனால தண்ணியே விடாம நீங்க அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் அரைக்கிறச்ச கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை வாக்கும் போது தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தோசையை நம்ம மூடி போட்டும் வாத்துக்கலாம், இல்ல மூடாம 2 சைடும் திருப்பி போட்டும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலுமே சாஃப்டா வரும். திருப்பி போட்டு பண்ணோம்னா சீக்கிரம் ஆயிடும். மூடி பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா ஆகும். ஆனா 2 விதத்திலையும் பண்ணும்போது சாஃப்டாவே வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பச்சரிசி வெள்ளரிக்காய் சேர்த்து இந்த சாஃப்டான தோசையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வரக்கூடிய அமாவாசைக்கு கூட நீங்க இது பலகாரமா பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.